وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد والذين هم عن اللغو معرضون. وقال الله تعالى في آية أخرى وإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء حجاب. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم كتب على ابن آدم نصيبه من الزنا مدرك ذلك لا محالة. العينان زناهما النظر والأذنان زناهما الاستماع واللسان زناه الكلام واليد زناها البطش والرجل زناها الخطأ والقلب يهوى ويتمنى ويصدق ذلك الفرج أو يكذبه أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடந்த வார ஜும்மாவுடைய உரையிலே செல்போனை பற்றிய எச்சரிக்கையான விஷயங்கள், பேணுதலான விஷயங்கள், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், பயன்படுத்துகிற பொழுது அதை உபயோகிக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், மசாயில்கள், இவைகளை பற்றி நாம் கேட்டறிந்தோம். நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தினால் அடுத்த வாரமும் அதை பற்றிய மசாயில்கள் மற்றும் உண்டான விஷயங்கள் சொல்லப்படும் என்பதாக கூறியிருந்தோம். ஆகவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடந்த வாரம் குறிப்பிட்டது போல செல்போன் என்பது ஆக்கப்பூர்வமான, அவசியமான, அவசரமான காரியங்களுக்காக உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள். ஆரம்ப காலகட்டங்களிலே விஷயங்களை தங்களுடைய கரங்களாலே எழுதி கொண்டு பிறருக்கு தகவல் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். கரங்களால் எழுத்துக்களாக உருவாக்கப்பட்டுதான் ஒவ்வொரு விஷயமும் பிறருக்கு பாசானது. காலங்கள் வளர்ச்சியடைய 868ஆம் ஆண்டு சைனாவிலே முதலாக ஒரு அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இயந்திரத்தின் துணை கொண்டு இன்னும் வேகமாக விஷயங்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 19வது நூற்றாண்டிலே இன்னும் அதிக வேகமாக விஷயங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பலதரப்பட்ட கண்டுபிடிப்புகளும் முயற்சிகளும் ஆய்வுகளும் செய்யப்பட்டு அதனுடைய பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டமாக உயர்ந்து நிற்கும் விளைச்சலாக, அறுவடையாக இன்று நாம் பயன்படுத்தப்படக்கூடிய நவீன கருவிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஊடகத்தினுடைய எந்த ஒரு கருவிகளாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட இந்த கருவிகளில் மக்களுடைய பயன்பாட்டிலே அதிகமாக உலாவிக் கொண்டிருப்பது செல்போன். நல்லதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக, கெட்டதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா மதுவை பற்றி திருமறையிலே சொல்லுவது போல இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஇஹுமா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த முறைகள்ல தான் இருக்குது. அதனால மக்களுக்கு பலன் அதிகமா அல்லது பாதிப்பு அதிகமா அப்படிங்கிறது. மதுவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதனுடைய பயன்பாட்டை விட பாதிப்பு தான் அதிகம் சொல்றான். மதுவை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது இந்த கருவியை, இந்த பொருளை நாம் பயன்படுத்தக்கூடிய முறையில் தான் இருக்கிறது. இது சமூகத்துக்கு அதிகமான பலனை தருகிறதா, பாதிப்பை தருகிறதா என்பது. அதே நேரத்திலே அதை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை.
அதை கொண்டு எத்தனையோ பல நல்ல விஷயங்களும் நடக்கலாம், நடக்கிறது. உதாரணமாக ஹதீஸ்களை டைப் செய்து உலகெங்கிலும் அதை பரப்புவது, அனுப்புவது, இது ஒரு நல்ல விஷயம். படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகள் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதை பதிவு செய்து மக்களுடைய பார்வையில, மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போக செய்வது, இதுவும் நல்ல விஷயம்தான். சில குறிப்பான தகவல்களை பதிவு செய்து வைத்துக் கொள்வது, இதுவும் நல்ல விஷயம்தான். இது போன்ற நல்ல பல பயன் தரத்தக்க விஷயங்களை பயன்படுத்துவதற்கும் இது உபயோகப் பொருளாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. இதுதான் ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, அனுமதிக்கப்பட்ட, அவசியமான, இன்னும் சொல்ல போனால் அவசரமான விஷயங்களுக்கு கூட பயன்படக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. அவசியமற்ற தேவையில்லாத காரியங்களுக்காக, காரணங்களுக்காக இந்த பொருளை பயன்படுத்துவது என்பது, அப்படி பயன்படுத்தக்கூடிய சமயத்திலே அல்லாவுக்கு அஞ்சுவதுதான் தீர்வாக இருக்கிறது. அல்லாவுக்கு பயப்படுவதுதான் தீர்வாக இருக்கிறது. ஏனென்றால் அதிலே பணம் வீணடிக்கப்படுகிறது, நேரம் வீணடிக்கப்படுகிறது, எனர்ஜி வீணடிக்கப்படுகிறது, மட்டுமின்றி பல குழப்பங்களுக்கு காரணமாகவும் அமைகிறது. தேவையில்லாத, அவசியமில்லாத காரணங்களுக்காக அதை யூஸ் பண்ணும் பொழுது அதிகமாக அதில் பயன் என்ன? பேசுறது தான், பேசுறதும் கேட்கறதும் தான். பேச்சை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அதை நம்முடைய சிந்தனையில கொண்டு வர்றதுக்கு ஈமான்தாரிகள் கடமைப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா 55வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்றான், அல்லமஹுல் பயான். மனிதனுக்கு அல்லாஹ் பேசும் திறனை கொடுத்தான், அவன்தான் மனிதனை பேச வைத்தான். இது அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு ஆயத்துல சொல்றான், வல்லதீனஹும் அனில் லகவி முஅரிதுன். 23வது அத்தியாயம் 3வது வசனம். நல்லடியார்களை பத்தி சொல்லுகிற பொழுது சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள், புறந்தள்ளி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை வர்ணிச்சு சொல்லும் பொழுது அதுல இது ஒரு வாசகமாக இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பேசுறதுக்கு அனுமதி அளித்தவன், பேசும் திறனை கொடுத்தவன், எப்படி பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், இவைகளையும் சொல்லி தந்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைய முன்னோர்கள் அதை பற்றிய அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார்கள். பேச்சை பற்றி நிறைய அறிவுரைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். பயனில்லாத சொற்கள் வாசனை இல்லாத மலர்களுக்கு ஒப்பானது. பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிய வார்த்தைகள் உனக்கு எஜமான், இப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் பேசுகிறானோ அவன் அறிவாளி, எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் பேசுகிறானோ அவன் அறிவிலி என்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசக்கூடியவன் புத்திசாலி, தன்னை பற்றியே அதிகமாக பேசக்கூடியவன் அறிவிலி, உங்களை பற்றி உங்களிடத்திலேயே பேசிக் கொண்டிருப்பவன் பேச்சாளி. இப்படியாகவெல்லாம் பேச்சினுடைய விதங்களை, வகைகளை, அதனுடைய ஸ்தானங்களை எடை போட்டு எத்தனை பேர் அளவிட்டு கூறினாலும் கூட அல்லாஹ் சொல்லுவதை போல வராது. அல்லாஹ் என்ன சொன்னான், கூலு கௌலன் சதீதா. எந்த மக்களுக்கு அல்லாஹ் பேசும் திறனை கொடுத்தானோ அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ஏவக்கூடிய விஷயம் என்ன, எதை பேசினாலும் முறையாக பேசுங்கள், தெளிவாக பேசுங்கள், அறிவுபூர்வமாக பேசுங்கள், நேர்த்தியாக பேசுங்கள், நேர்பட பேசுங்கள். பிறர் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வார்த்தைகளை சுருக்கியும் விடாதீர்கள், தேவையில்லாமல் வார்த்தைகளை விவரித்தும் விடாதீர்கள். வட்டுருக்கம் தென்பட வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளில். இவைகளையெல்லாம் உள்ளடக்கிய அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா ஆணை பிறப்பிப்பது என்ன, கூலு கௌலன் சதீதா. அந்த பொருளுக்கு பேரே அலைபேசி, கைபேசி, தொலைபேசி. பேச்சுதான் பிரதானம். அந்த பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி இருக்க வேண்டும், யார் வரையறுப்பது? அல்லாஹ் தானே வரையறுக்க முடியும். கொடுத்தவன் அவன்தானே, ஆணையிடுவது அவனால் மட்டும்தானே முடியும். இப்படியாக ஷரியத் நமக்கு விதிக்கிறது. ஓரிரு வாரத்துக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. வறுமையில் வாடக்கூடிய ஒரு குடும்பம்,
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வேலைக்கு சேர்த்து விடுவதற்காக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுவதற்காக, அது அவர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, பெற்றோர்களுடைய அனுமதியோடு முயற்சிக்கிறார். அந்த பெண்மணியும் கம்பெனி வரவழைக்கிறது. இன்டர்வியூக்கு போன இடத்துல, நல்லா கவனிக்கணும், இன்டர்வியூக்கு போன இடத்துல அந்த பெண்மணி, முஸ்லீம் பெண்மணி, போனை பிடிச்சி பேசிச்சு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். எடுத்த போனை வைக்கவே இல்லை. இன்டர்வியூக்கு போனா எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயமும் நோட் எடுக்கும், அவ்வளவு கண்காணிப்பாங்க. போன இடத்துல 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் இது யார் கூட்டிகிட்டு வந்தார், அவர் வருத்தத்தோடு என்னிடத்தில் தெரிவிக்கிறார். ஆக அது பயன்படக்கூடிய பொருளாக இருந்தாலும் முறை தவறுகிற பொழுது பலருடைய பார்வையிலே அது அசிங்கப்படுத்தப்படுகிறது, முகம் சுளிக்க வைக்கப்படுகிறது, பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் பலன் தருகிறதோ அப்படிப்பட்ட பயன்பாட்டு பொருள்களுக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. அந்த அனுமதியை எல்லை தாண்டுகிற பொழுது, முறை தவறுகிற பொழுது, அங்கேதான் அல்லாஹ்வுடைய ஏவல் வருகிறது, ஏவல் விளக்கல் சட்டங்கள் வருகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நவீன வளர்ச்சிகள் எட்டப்படவில்லை, நவீன பொருள்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைய நவீன பொருட்களுடைய பெயருக்கு அறிவிக்கப்படவில்லை, அறியப்படவில்லை. என்றாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்களுடைய பெயர்களை சொல்லாவிட்டாலும் கூட அது சம்பந்தமான போதனைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். இதிலிருந்து எதுவும் மிஸ் ஆனதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை வார்த்தைகளிலிருந்து மிஸ் ஆன எந்த பொருளும் உலகத்தில் கிடையாது, எந்த கண்டுபிடிப்பும் கிடையாது. அவைகளுடைய அந்தரங்க நிலையிலிருந்து வெளிப்பாட்டு நிலை வரைக்கும் அதை எப்படி நம்ம அணுகணும் என்பதற்கான வழிகாட்டுதலை விட்டு சென்றிருக்கிறார். நவீன காலங்கள் அது இல்லாவிட்டாலும் கூட. உதாரணமாக விபச்சாரம் என்ற குற்றத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விபச்சாரம் என்ற அந்த ஒரு குற்றம் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு விபத்து கிடையாது, திடீர்னு ஏற்படுறதுக்கு. அந்த குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாக சில முன் விஷயங்கள் இருக்கிறது, துணை விஷயங்கள் இருக்கிறது, நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய துளி விஷயங்கள் இருக்கிறது. இவைகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான், ஒரு அசிங்கம் தான் இந்த விபச்சாரம் என்ற குற்றம். நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பதை பத்திரிகைகளின் வாயிலாக, கேள்விப்படுவதின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். முதலாவதாக என்ன செய்வான், புகழ் வார்த்தைகளை கொண்டு அந்த பெண்ணுடைய மனதை மயக்குவதற்காக வேண்டி அந்த வார்த்தைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணுவான். இதை முதல்ல செய்கிறது. பிறகு நலம் விசாரிப்பது போல, அதன் மீது அக்கறை இருப்பது போல நடித்து நலம் விசாரிப்பான். அதற்கடுத்து நட்பு என்கிற பெயரால் இரட்டை மீனிங்களை பேசுவான். அதுக்கடுத்து ஊர் சுற்றுவதற்கான உத்திகளை கையாளுவான். அதற்கடுத்து தொட ஆரம்பிப்பான், தோல்ல கை போடுவான். இது மாதிரி விஷயங்களை கொண்டு தொடர்ந்து கொண்டே போவான். இந்த துணை விஷயங்களுக்கும் முன் விஷயங்களுக்கும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய விஷயங்களுக்கும் மூலமாக இருப்பது, தொடங்கி வைப்பது, துணைகோலாக இருப்பது எது அப்படின்னு கேட்டால் அந்த செல்போன் தான். இதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. இதனால எத்தனையோ குமரிகள் தன்னித்தன்மையை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ குடும்ப பெண்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எப்படி தன்னுடைய போதனைக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குதிபா அலா இப்னி ஆதம் நஸீபுஹு மினஸ் ஸினா. ஆதமுடைய மகனின் மீது விபச்சாரம் என்கிற அந்த குற்றத்தினுடைய ஒரு பங்காவது எழுதப்படும். விபச்சாரம் என்கிற குற்றத்தினுடைய ஒரு பங்காவது எழுதப்படும். முதிரிக்கும் தாலிக்க லா மகாலத்தை, அவசியமாக அதை அடைந்தே தீரும், கண்டிப்பாக அதை அடைந்தே தீருவாங்க, நிச்சயமா அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறாங்க. பாருங்க,
அல் ஐனானி ஸினாஹுமா அன்-நظர், இரண்டு கண்கள் அவைகள் செய்யக்கூடிய விபச்சாரம் பார்ப்பது, தவறான ஆபாசமான அசிங்கமான நிகழ்வுகளை காட்சிகளை பார்ப்பது. வல் உதுனானி, இரண்டு காதுகள், ஸினாஹுமா, அந்த ரெண்டு காதலுடைய விபச்சாரம் எது தெரியுமா? அல் இஸ்திமா, தவறான விஷயங்களை கேட்பது. வல் லிசான், நாவு, ஸினாஹுல் கலாம், அந்த நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் பேசுவது. பேசுறதுல ஒரு இன்பம், பேசுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், நாவு விபச்சாரம் செய்கிறது. வல் யது ஸினாஹா அல் பத்ஷ், கை செய்யக்கூடிய விபச்சாரம் தொடுவது, பிடிப்பது. வர் ரிஜ்லு ஸினாஹா அல் ஹதா, கால் செய்யக்கூடிய விபச்சாரம் நடப்பது. வல் கல்பு யஹ்வா வ யதமன்னா, மனம் விரும்புகிறது. இவ்வளவு விஷயங்களினுடைய துணை கொண்டு, நெருக்கத்தை கொண்டு மனம் பரிதவிக்கிறது, ஆசை கொள்கிறது, இச்சிக்கிறது. யுஸத்திகு தாலிகல் ஃபர்ஜ், மனம் விரும்புகிறது, மறு உறுப்பு உண்மைப்படுத்துகிறது. அவ் யுகதிபு, அல்லது பொய்ப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன? இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகும் மனம் பரிதவிக்கக்கூடிய அந்த நிலையில மர்ம உறுப்பு நிகழ்த்தி விட்டால், செய்து விட்டால், இது அத்தனை விஷயங்களும் உண்மையாகி விபச்சாரத்தினுடைய குற்றத்திற்கு முழுமையாக அவன் நுழைந்து விடுகிறான். அவ் யுகதிபு, கடைசியில் அந்த செயல் நடக்கல, மர்ம உறுப்பு ஈடுபடல என்று சொன்னால் அத்தனை விஷயங்களும் அது பொய்யாகிவிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அந்த ஒரு குற்ற நிகழ்வு நடப்பதற்கு எதுவெல்லாம் இவனுக்கு தேவைப்படுமோ அது அத்தனையும் இந்த ஒரு ஹதீஸில் கொண்டு வந்து விட்டார். எல்லாம் அரங்கேற்றியதற்கு பிறகு அந்த இறுதி நிகழ்வை நிகழ்த்துவதற்கு தனிமையை தேடுவான். தனிமையில் அதை தீனியாக்க பார்ப்பான். அங்கேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முட்டுக்கட்டை போடுகிறார், ஒரு அடைப்பை ஏற்படுத்துகிறார்கள். என்ன சொன்னாங்க? லா யஹ்லுவன் அஹதுக்கும் பிஇம்ரஅத்தி, உங்களில் யாரும் அந்நிய பெண்ணுடன் தனியாக இருக்க வேண்டாம். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே 33வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், அந்நிய பெண்களிடத்தில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், வாங்க வேண்டும் என்றால், திரைமறைவில் இருந்து கொண்டு, திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு வாங்குங்கள் என்று அல்லாஹும் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆக பயன்படுத்தக்கூடிய அந்த முறைகள் இருக்கிறது பாருங்க, அது ரொம்ப ஷரியத்தில் எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு தகப்பனாரும் ஒவ்வொரு சகோதரரும் இது போன்ற விஷயங்களிலே கண்ணும் கருத்துமாக கவனிக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை பற்றிய மசாயில்களையும் கடந்த வாரம் நம்ம சொன்னோம். இப்போ அது அனுமதிக்கப்பட்ட விஷயமாக ஒரு அத்தியாவசிய பொருளை போன்று மக்களுடைய புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறதோ, அப்போ அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மசாயில்களை தெரியப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது, அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அது சம்பந்தமான மசாயில்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் ஒரு 20 மசாயில்கிட்ட சொன்னோம். அடுத்தடுத்த மசாயில்களை இப்போ நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பள்ளிவாசல்ல தீனுடைய விஷயங்களை பேசுறதுக்காக வேண்டி செல்போனை யூஸ் பண்றது அனுமதிக்கப்பட்ட விஷயம், தடையல்ல. அதே நேரத்தில் இவர் தீனுடைய விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. பொது ஜனங்கள், பார்ப்பவர்கள் அறியாமையால் என்ன நினைச்சுக்குவாங்க? பள்ளிவாசல்ல செல்போன் பேசலாம் முடியுது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படாமல் இருக்க தவிர்த்துக் கொள்வது நல்லது. பள்ளிக்குள் இருந்து பேசும். அதே போல இஅ்திகாஃப்ல இருக்கிறவங்க வியாபார நிமித்தமாக தவிர்க்க முடியாத முக்கியமான விஷயங்களாக இருந்தால் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதை தவிர்த்துக் கொள்வது பேணுதலான விஷயமாக இருக்கிறது. தொழுகைக்கு முன்பாக சுவிட்ச் ஆஃப் செய்து விட வேண்டும் செல்போனை. அப்படி சுவிட்ச் ஆஃப் செய்ய மறந்துட்டாரு, பெல்ல அடிச்சுக்கிட்டு இருக்குது,
இப்போ இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? குறைந்த செயலை கொண்டு, அதிக அசைவுகள் இல்லாமல் குறைந்த செயலை கொண்டு முடிந்தவரை ஆஃப் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தவறல்ல, அனுமதிக்கப்பட்டது. ஆஃப் செஞ்சாரு, மறுபடியும் அடிக்குது. இரண்டாவது முறையும் ஆஃப் செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. மறுபடியும் மூணாவது முறை அடிக்குது, மூணாவது முறையும் ஆஃப் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இல்லை எதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம், எது தொழிலை முடிச்சிடும் அப்படின்னு சொன்னா, இவர் அந்த ஆஃப் பண்ற அந்த ஸ்டைல, அந்த தோற்றத்தை எப்படி அமைச்சுக்கிட்டாருன்னா, மற்றவங்க பார்த்தா இவர் தொழிலில் இருக்கிறாரா சும்மா நிற்கிறாரா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு அவருடைய செயல்களை அலங்கோலமாக்கிடக்கூடாது. அவசிய செயல்களையும் தாண்டி அதிகப்படியான செயல்களை செஞ்சிடக்கூடாது, அசைவுகளை கொண்டுடக்கூடாது. அதுல கவனமாக இருக்கணும். முடிந்த அளவு அசைவுகளை சுருக்கும்படியாக, குறைக்கும்படியாக என்னவோ அந்த முறையில போய் தொழுகையில சுவிட்ச் ஆஃப் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவரால் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியல, அடிச்சுக்கிட்டே இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு பார்க்கிறாரு, முடியல. இது இவருடைய ஓர்மைக்கு இடையூறாக இருக்கிறது, மற்ற தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருக்கிறது. பெல்லு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, தொழுகையை முடிச்சிருவோம் என்று நினைத்துக் கொண்டு தொழுகையை முடிக்கலாமா என்று சொன்னால் தொழுகையை முடிக்கக்கூடாது. அவருடைய ஓர்மை சிதைந்தாலும் சரி, மற்ற தொழுகையாளர்களுடைய ஓர்மை சிதைந்தாலும் சரி, இந்த காரணத்துக்காக தொழுகையை முடிப்பது கூடாது. அடுத்து தவாப் செய்கிற பொழுது, சை செய்கிற பொழுது செல்போன் பேசலாமா? அவசியமான தேவைகளாக இருந்தால், தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருந்தால் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவசியமில்லாத விஷயங்களில் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சமயத்தில் திக்ரு துவாவில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம், அபரிமிதமான நன்மைகளை பெற்றுத்தரத்தக்க ஒரு இடம். அதனால் அவைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து திருமணத்தினுடைய சமயத்தில் ஈஜாப் கபுல் அவசியம். அதே போல அந்த ஈஜாப் கபுலுக்கு பிறகு 2 சாட்சிகள் அவசியம். இந்த 2 சாட்சிகளும் ஈஜாப் கபுல தன்னுடைய காதால கேட்கணும். இது அவசியம். இப்படி கேட்கக்கூடிய அந்த முறையை செல்போன்ல அமைச்சுக்கிட்டா அது கூடாது. ஏன்னா அவ்வளவு ஈஸியாக கேட்க முடியாது, சிரமமான விஷயம். அதனால செல்போன் மூலமாக அவர்களுடைய ஈஜாப் கபுல நான் காதல கேட்டேன், செல்போன்ல கேட்டேன், நான் சாட்சியா இருக்கிறேன்னா அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். செல்போனை தவிர்த்து நேரடியாக அந்த ஈஜாப் கபுலை கேட்கக்கூடியவராக இருக்கிறது அந்த 2 சாட்சிகள் என்பவர்கள். ஒருத்தர் பேரை பார்த்துட்டேன் அப்படின்னு செல்போன்ல தகவல் தருவார். இதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொன்னால், அவர் நம்ப தகுந்த ஆளாக இருந்தால், நம்பிக்கைக்குரியவராக இருந்தால், செல்போன் மூலமாக அவர் தரக்கூடிய தகவலை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஏதாவது ஒரு பொருளை தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது தொழுகையில முன்னாடி அந்த பொருளை வச்சுக்கிட்டு தொழுகலாமா என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல அவங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் ஏதோ ஒரு பொருளை முன்னாடி வச்சு தொழுதுகிட்டு இருந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை முடிச்சதுக்கு பிறகு அவரை கண்டிச்சார். பிற தொழுகையாளிகளை நீ குழப்பி விட்டாய் என்பதாக கடிந்து கொண்டார். அதனால தொழுதுகிட்டு இருக்கிற நிலையில எந்த ஒரு பொருளையும் முன்னால வைக்கக்கூடாது, தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியே முன்னாடி வச்சா தொழுகை முடிஞ்சு போயிடும், அது அல்ல. தவிர்த்துக் கொள்ளக்கூடிய விஷயம், அறிவுறுத்தத்தக்க விஷயம். அதே போல கைபேசியில, இந்த செல்போன்ல உயிருள்ள உருவப்படம் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த செல்போனை தொழுகையில முன்னால வச்சிருக்கிறார். தொழுகை கூடுமானா தொழுகை கூடும், ஆனால் இது கண்டிக்கப்பட்ட விஷயம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். சரி, செல்போன்ல பதிவு செய்யப்பட்ட சஜிதாவுடைய ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. பதிவு செய்யப்பட்ட நிலையில அந்த சஜிதாவுடைய ஆயத்து ஓத நம்ம கேட்கிறோம். அப்ப சஜிதா செய்யணுமா அப்படின்னு சொன்னா அவசியம் இல்லை. என்னால் அது டேப் ரெக்கார்டில் பதிவானது மாதிரி அது. அதனால அது ஓதும் பட்சத்தில் அதுக்கு சஜிதா செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒருத்தர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறார், போன்ல தொடர்பு கொண்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல யாரோ ஒருத்தர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிற சத்தம் காதல விழுகுது, அதுல சஜிதாவுடைய ஆயத்தும் காதல விழுகுது. அப்படி கேட்கும் பட்சத்துல கேட்கக்கூடிய மறுமுனையில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் சஜிதா செய்வது அவசியமாக இருக்கிறது. நான் குர்ஆன்ல அந்த 14 இடங்கள்ல சஜிதா திலாவத்துடைய ஆயத்துக்கள் வரும். தராவியில கூட நீங்க தொழும்போது பார்த்துருப்பீங்க. அந்த ஆயத்து வந்த உடனே போய் சஜிதா செஞ்சிடும். அந்த சஜிதாவுடைய ஆயத்தை தான் நான் சொல்றேன்.
பதிவு செய்யப்பட்டதாக, டேப் ரெக்கார்டை கொண்டு பதிவு செய்யப்பட்டதாக இருந்தால் அது ஒலிக்கக்கூடிய அந்த சஜிதாவுடைய ஆயத்தை கேட்டால் சஜிதா செய்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் யாரோ ஒரு இடத்துல போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம், அப்போ சஜிதாவுடைய ஆயத்தை ஒருத்தர் ஓத நம்ம கேட்கிறோம், நம்ம காதில் விழுகுது அப்படின்னு சொன்னா அப்போ சஜிதா செய்வது அவசியமானதாக இருக்கிறது. கபிரிஸ்தான்ல பொறுத்தளவுல பொதுவாக அது மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது, செல்போன்லையும் பேசக்கூடாது. முக்கியமான விஷயங்களாக, அவசியமான விஷயங்களாக இருந்தால் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கழிவறையில செல்போன் பேசுறது அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இடம். செல்போன்ல இருந்தாலும் சரி அல்லது செல்போன் இல்லாட்டினாலும் சரி. என்னால் ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கழிவறையில பேசுவதை அல்லாஹ், கழிவறையில பேசினா அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பேச வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதுல தப்பு இல்லை. உதாரணமா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றது, அல்லது கதவை திறக்க மாட்டேங்குது, கதவை திறந்து, இது அது சம்பந்தமான விஷயம், இதுல தப்பு கிடையாது. இது அல்லாத தேவையில்லாத மற்ற விஷயங்கள் கழிவறையில பேசுறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சொல்றாங்க கழிவறையில பேசக்கூடாதுன்னு. ஏனென்றால் அங்கே இங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் பேசக்கூடிய சமயத்துல வாய்க்குள்ள போகுமா. இது மருத்துவர்கள் தரக்கூடிய அட்வைஸ், கழிவறையில பேசக்கூடாது அப்படிங்கிறது. நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாருங்க. நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நாமே தடையாக இருந்தால், நாமே ஊறு விளைவித்தால் அல்லாஹ்வுக்கு கோபம் வருது. இதுதான் ஷரியத், இதுதான் இஸ்லாம். அடுத்து ரிங்டோன்ல இசை கலந்த மியூசிக் பாடல்கள், இசை கலந்த பாடல்கள், இதை செட் பண்ணலாமா? கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது தான் குற்றவாளியாக ஆகி பிறரையும் குற்றவாளியாக ஆக்கக்கூடிய ஒரு செயல். அதே போல பறவைகளுடைய சத்தத்தை போல ரிங்டோன் வைக்கலாம், அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இசை கலந்த பாடல்கள் இருக்கிறதே, இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல அந்நிய பெண்களுடைய குரலோசை, இவைகளையும் ரிங்டோனாக வைக்கிறது, செட் பண்றது தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை இச்சையை தூண்டக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கிறது. ரிங்டோன்ல குர்ஆனுடைய வசனங்கள், பாங்குடைய வார்த்தைகள், இது போன்றவைகளை ரிங்டோனாக வைக்கலாமா என்று சொன்னால், ரிங்டோனுங்கிறது ஒருத்தர் உங்களிடத்துல தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம், அதான் ரிங்டோன். உங்களிடத்துல ஒருத்தர் தொடர்பு கொள்ள போறாரு, பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத ஒரு தெரிவிக்கிறது தான் அந்த ரிங்டோன்ங்கிறது. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, நம்முடைய வீட்டினுடைய கதவு ஒருத்தர் தட்டுறது மாதிரி. அவருடைய தட்டுதல் எதை அறிவிக்குது? யாரோ ஒருத்தர் நம்மளை சந்திக்க நிற்கிறார் வெளியில. இந்த ஸ்தானத்துல தான் இது இருக்குது. இப்படிப்பட்ட காரணத்துக்கெல்லாம், இப்படிப்பட்ட நோக்கத்துக்கெல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை யூஸ் பண்றது, பாங்கனுடைய புனிதமான வார்த்தைகளை யூஸ் பண்றது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். நான் அதானை பத்தி ஒரு ஜும்மாவிலேயே பயன் பேசியிருக்கிறேன். அதான்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான ஒரு இபாதத்து, அதனுடைய வார்த்தைகள் எவ்வளவு புண்ணியம் மிகுந்தது, ஜும்மாவிலேயே முழுமையா பேசியிருக்கிறோம். ஆக அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அற்ப நோக்கத்துக்காக யூஸ் பண்றது, அதை அவமதிப்பதாக, கண்ணிய குறைவானதாக இருந்து கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் இவர் கழிவறைக்கு கூட போவார். அப்போ குர்ஆனுடைய வசனங்கள் ஒலிக்குமா? பாங்கனுடைய சப்தங்கள் இருக்கக்கூடிய இடமா அது, ஒலிக்க வைக்கக்கூடிய இடமா அது? ஆகையினால் அது அவமதிப்பை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல செல்போன்ல சினிமா பார்க்கறது, கேம் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, இவைகளெல்லாம் குறிப்பா நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயம். கேம் பொறுத்தளவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மர்இ தர்க்குஹு மா லா யஅனி. ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்பொழுது அழகு பெறும் தெரியுமா? எப்பொழுது சிறப்படையும் தெரியுமா? எப்ப அவன் தேவையில்லாத விஷயத்தை விட்டு விடுகிறானோ அப்பத்தான் அவனுடைய இஸ்லாம் அழகு பெறும். அவனை பொறுத்தளவுல இஸ்லாம் அழகு பெற வேண்டும் என்றால் அவன் தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்று அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். ஆக நம்முடைய நேரங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு, நம்முடைய நேரங்கள் மட்டுமல்ல பணத்தையும் வீண்வரையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கைபேசியினுடைய திரையில, செல்போன் திரையில அல்லாஹ்ங்கிற வார்த்தை, குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுகள், நபிமார்களுடைய பெயர்கள், இவைகளையெல்லாம் அந்த கைபேசியினுடைய திரையில பதிவு செய்யலாமா
என்று சொன்னால் பதிவு செய்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது, தவறல்ல. அதே நேரத்தில் அவைகளெல்லாம் தெளிவாக தெரியும் பட்சத்திலே கழிவறைக்கு எடுத்துச் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தெளிவாக தெரியுது, பார்க்க தெரியுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கழிவறைக்கு எடுத்துச் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவு கீ பாக்கெட்டில் இல்லாமல் மேல் பாக்கெட்லையாவது வச்சுக்கணும். இது நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதையும் கண்ணியமாக இருக்கும். அடுத்து ஒருத்தர் செல்போனை ஆஃப் பண்ணாம தொழுகையில் முன்னால் வச்சுட்டார், பெல் அடிச்சுக்கிட்டே இருக்குது, அதை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு நிற்கிறார். பக்கத்தில் உள்ளவர் அவருடைய செல்போனை எடுத்து ஆஃப் பண்ணுறார். இப்போ ஒருத்தருடைய பொருளை அனுமதி இல்லாமல் எடுத்ததனுடைய குற்றத்திற்கு இவர் ஆளாகுவாரா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆளாக மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு உதவி செய்கிறவராகத்தான் ஆகும். அதனால இது மாதிரி ஒரு சமயங்களில் தொழுகையினுடைய சமயத்தில் ஒருத்தருடைய செல்போன் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது எடுத்து ஆஃப் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்து போனை சார்ஜ் பண்ணுறது. பள்ளிவாசல்ல ஒரு மொஹல்லாவாசியை பொறுத்தளவில் அந்த மொஹல்லாவுடைய பள்ளிவாசல்ல போய் அவருடைய செல்போனை சார்ஜ் பண்ணா சார்ஜ் பண்றதனுடைய அந்த தொகை என்னவோ அதை நிர்வாகத்திடம் செலுத்திவிட வேண்டும். இதுதான் முறையானதாக, பேணுதலானதாக, சிறந்ததாக இருக்கிறது. ஏத்திகாப் இருக்கக்கூடியவர் தன்னுடைய செல்போனை பள்ளிவாசல்ல சார்ஜ் பண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அவரும் அதற்கான தொகையை கொடுத்து விட்டால் அவரை பொறுத்தளவில் நல்லதாக இருக்கிறது, பேணுதலாக இருக்கிறது. பிரயாணம் செய்யக்கூடியவர் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார், தொண்ணூட்டு போலாமேன்னு போறாரு பள்ளிவாசலுக்கு. அப்போ அவருடைய செல்போனை சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அவர் சார்ஜ் பண்றாரு, அவரும் அதே மாதிரி தான் அதற்கான ஒரு தொகையை, அது கொஞ்சம் தொகையாக இருந்தாலும் சரி, சொற்ப தொகை, அல்லாவுக்கு சொற்ப தொகை இருந்தது பெரிய விஷயம் இல்லை, கொடுக்குறாரா அதை நினைக்கிறாரா, இதுதான் அல்லாவுக்கு. 2 ரூபாயே இருக்கட்டுமே, 1 ரூபாயே இருக்கட்டுமே, அல்லாவுக்கு அதுவா முக்கியம். அதை அவர் நினைக்கிறாரா, ஆக அவர் அதை நினைச்சு அல்லாவுக்கு பயந்து அதற்கான ஒரு தொகையை கொடுத்துறது இருக்குதே, அது முறையான பேணுதலான ஒரு விஷயமாக இருக்கு. அதே நேரத்தில் பஸ் நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், இது போன்ற பொது இடங்களில் பயணிகளுக்கோ அல்லது வரவேற்புக்காக வேண்டி போகக்கூடியவர்களுக்கோ, வழியெடுக்கிறதுக்காக வேண்டி போகக்கூடியவர்களுக்கோ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வைத்திருக்கும் பட்சத்தில் அதில் நம்ம போனை சார்ஜ் பண்ணால் அதுக்கு நம்ம கிரயம் கொடுக்கணும், தொகை கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. மசாயில் என்ன கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செல்போனை பொறுத்தளவில் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் அதை பயன்படுத்துவதற்கென்று எப்படி ஒரு முறை இருக்கிறதோ அதே போல ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனி வழிமுறை இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறை இருக்கிறது. அதை தாண்டி அதை நாம் பயன்படுத்துகிற பட்சத்தில், எல்லை மீறுகிற பட்சத்திலே அது ஏதாவது ஒரு வகையில நமக்கு இடையூறாக, ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு தொந்தரவாக இன்மையிலேயோ மறுமையிலேயோ ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே அதை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கென்ற ஒரு ஹத் இருக்கிறது, அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள், எல்லைகள் என்று ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றிலும் இருக்கிறது. வியாபாரத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறது, பழக்கத்தில் இருக்கிறது, மற்ற வேலை பணி செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறது. எல்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் ஒவ்வொருத்தங்களும் இருக்கிறாங்களோ அந்தந்த ஸ்தானத்தை கவனிச்சு அல்லாஹ்வுடைய வரம்பு கண்டிப்பா இருக்கும். அல்லாஹ்வுடைய ஹத்துகளை, எல்லைகளை யார் வரம்பு மீறுகிறாரோ பக்கத்தில் லலம் நப்சா, அவர் தனக்குத்தானே தீங்கிழித்துக் கொள்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த செல்போனை மட்டும் நம்ம கருத்தில் கொண்டு சொல்லலை. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நவீன வளர்ச்சியை எட்டிவிட்டோம் என்பதாக சொல்லிக்கொண்டு என்ன ஊடகங்கள் ரீதியாகவோ மற்ற கருவிகள் ரீதியாகவோ என்னெல்லாம் வந்திருக்கிறதோ அவைகளை எல்லாம் பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை நிரப்புவது நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எத்தனையோ பல எச்சரிக்கைகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார், நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, நாம் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ எச்சரிக்கைகளை, எவ்வளவு விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். அறிவை கொடுத்திருக்கிறதும் அதுக்குத்தான், அனுபவத்தை கொடுத்திருக்கிறதும் அதுக்குத்தான், உள்ளத்துல ஒரு உறுத்தலை ஏற்படுத்துறதும் அதுக்குத்தான். அறிவு வேற, அனுபவம் வேற, உறுத்தல் வேற. உறுத்தல் என்பது மலக்குமார்கள் தூண்டக்கூடியது.
நன்மையை செய்யணும் தூண்டுறது, கெட்டதை செய்யாதுன்னு சொல்ற ஒரு விதமான ஒரு உறுத்தல், ஒரு நெருடல், ஒரு உள் உணர்வு. இதையும் தாண்டி அறிவை கொடுத்திருக்கிறான், அதையும் தாண்டி அனுபவங்களை கொடுத்திருக்கிறான், அதையும் தாண்டி குரானை தந்திருக்கிறான், ஹதீஸ்களை தந்திருக்கிறான், சஹாபாக்களுடைய வரலாற்று படிப்பினைகளை தந்திருக்கிறான். அதையும் தாண்டி அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறான், கஷ்டங்களை, நஷ்டங்களை, நோய்களை, நொடிகளை, எத்தனையோ. இவைகளையும் தாண்டி திருந்த மாட்டேன், புரிய மாட்டேன், விளங்க மாட்டேன், என்னுடைய மனசுல நினைக்கிறது தான் கடவுள், என்னுடைய மனசுல நினைக்கிறது தான் வேதம், என்னுடைய மனசுல நினைக்கிறது தான் கல்ச்சர் என்பதை போன்று நம்முடைய சிந்தனை செயல்பாடுகளை, எண்ண அலைகளை, உணர்வலைகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டான் என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை தீர்ப்பாக ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. வாக்குறுதி அவன் அல்ஹம்துலில்லாஹ்.